சரி, ஓகே. இன்னைக்கு டே 4 சரியா? இந்த டே 4 பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க, ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஒர்க் அவுட் போகுது அதில் சரியா? இன்னைக்கு ஒர்க் அவுட் பார்த்தோன்னா 40 மினிட்ஸ் ட்ரைனிங். இதில் பார்த்தோன்னா எண்டூரன்ஸ் ட்ரைனிங் சொல்லுவோம் நம்ம. இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 40 மினிட்ஸ் ஓடுறோம்னா அந்த 40 மினிட்ஸ் நிற்காம ஓடணும். அதில் கான்செப்ட் புரியுதா? நிற்காம போனால் தான் அந்த ட்ரைனிங்கோட மெத்தட் வந்து தெரியும். அதோட ரிசல்ட் வந்து ஆஃப்டர் உனக்கு புரியும் அதில் சரியா? ஆனால் 40 நிமிஷம் தான் ஓட போகிறேன், 40 ரவுண்டு ஓட போகிறேன்னு நினச்சிக்காது சரியா? 40 நிமிஷத்தில் எவ்வளோ ரவுண்ட் ஓடுறேன்னு அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணிக்கலாம். 40 மினிட்ஸ் ஓட போகிறேன், 40 மினிட்ஸில் எண்டூரன்ஸும் டெவலப் பண்ண போகிறேன், ஸ்பீடும் டெவலப் பண்ண போகிறேன். அந்த ரேஸோட டெம்போ போதுன்னா அதே லெவலில் மெயின்டைன் பண்ணாது. இப்போ ஓரளவுக்கு ஸ்லோ ஜாக் ஓடுறா அப்படின்னா ஒரு 3 ரவுண்ட் ஸ்லோ ஜாக் ஓடலாம். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் மாட்ரேட்டாக ஓடிக்க, அப்புறம் ஃபாஸ்ட்டாக ஓடிக்க. லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும்போது என்ன பண்ண போகிறேன், உன்னால் மேக்ஸிமம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுமோ ஓடிக்க. 40 நிமிஷம் தான் ஓட போகிறேன், 40 நிமிஷத்தில் 40 ரவுண்டு ஓட போகிறேன்னு நினச்சிக்காத. 40 நிமிஷம் ட்ரைனிங் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரத்தில் எவ்வளோ ஒர்க் அவுட் கொடுத்தாலும் உடம்பு தாங்கும். அதுதான் வந்து சைக்காலஜியாக சொல்கிறாங்க. 40 நிமிஷம் நீங்கள் ஓடி முடிச்சிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் எந்த ஹெவியான ஒர்க் அவுட் கொடுத்தாலும் உடம்பு வந்து ஸ்டேபிளாக நிற்கும். அதுதான் கான்செப்ட் சரியா? அதனால் 40 நிமிஷம் ஓடிக்க, ரவுண்டு கவுண்ட் பண்ண வேணாம். ரெடி.